அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். திடீரென அதிகரிக்கப்பட்ட உணவுகளின் விலைகள், விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு குறித்து வெளியான தகவல். பொது மக்களுக்கு சுங்க திணைக்களத்தின் எச்சரிக்கை. சட்டத்தரணி வேடத்தில் பெண் நீதிமன்ற துப்பாக்கிச் சூடு தொடர்பில் புதிய தகவல். ஆடை தொழிற்சாலை ஒன்றில் தீ விபத்து. யாழ் நோக்கி ஆசிரியர்களுடன் பயணித்த பேருந்து மீது கல்வீச்சு தாக்குதல். டிஜிட்டல் அடையாள அட்டை தொடர்பில் வெளியான தகவல். நாட்டில் உச்சம் தொடும் தேங்காய் விலை, எடுக்கப்பட்ட நடவடிக்கை. அதிகரிக்கும் வெப்பம், குடிநீர் பாவனை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். திடீரென உணவுப் பொருட்களின் விலையை அதிகரிக்க முடியாது என நுகர்வோர் விவகார அதிகார சபையின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். சிற்றுண்டி சாலைகளில் விற்பனை செய்யப்படும் உணவுப் பொருட்கள் சிலவற்றின் விலைகளை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்த விலை அதிகரிப்பானது நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாகவும் அகில இலங்கை சிற்றுண்டி சாலை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்திருந்தது. 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அகில இலங்கை சிற்றுண்டி சாலை உரிமையாளர்கள் சங்கத்திற்கு எந்தவித சலுகைகளும் வழங்கப்படாததால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும், அதன்படி ஃப்ரைட் ரைஸ், கொத்து ஆகியவற்றின் விலைகள் 30 ரூபாவினாலும், தேநீர் விலை 5 ரூபாவினாலும், பால் தேநீரின் விலை 10 ரூபாவினாலும் அதிகரிக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் அதிகாரி மேலும் கூறுகையில், உணவு வகைகளின் விலையை திடீரென அதிகரிக்குமாறு கோருகின்ற சங்கங்களின் சட்டத்தன்மை தொடர்பில் ஆராயப்படும் என எச்சரித்துள்ளார். அத்துடன் தற்போது பொருட்களின் விலை குறைவடைந்துள்ளது. திடீரென உணவுப் பொருட்களின் விலையை அதிகரிக்க முடியாது என சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு ஊழியர்களுக்கான அதிகரிக்கப்பட்ட சம்பளம் 8250 ரூபாய் மாத்திரமே என தொழிலாளர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சருமான கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் தொடர்பில் அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ ஊடகவியலாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்கும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் 15,750 ரூபாவால் அதிகரிக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வரவு செலவு திட்ட உரையில் குறிப்பிட்டிருந்த போதும் 8250 ரூபாய் மாத்திரமே அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் 7500 ரூபாய் வாழ்க்கை செலவு கொடுப்பனவாக ஏற்கனவே வழங்கப்பட்டு வருகின்றது. எனவே சம்பள தொகையில் 8250 ரூபாய் மாத்திரமே அதிகரிக்கப்பட்டுள்ளது. அது ஏற்கனவே வழங்கப்பட்டு வரும் கொடுப்பனவுடன் சேர்த்து 3 ஆண்டுகளுக்கு அடிப்படை சம்பளத்தில் சேர்க்கப்படும் என ஒப்புக்கொண்டுள்ளார். இதன் காரணமாக இந்த ஆண்டு ஏப்ரல் முதல் அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் 5975 அதிகரிக்கப்படும் எனவும், அதேபடி 2026 மற்றும் 2027 ஆகிய 2 ஆண்டுகளில் மீதமுள்ள 2275 ரூபாவை அடிப்படை சம்பளத்தில் சேர்க்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் நிகர சம்பள உயர்வான 8250 ரூபாய் 2027 ஆண்டில் ஜனவரி மாதம் அரசு ஊழியர்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இதனால் அரசு ஊழியர்களின் அதிகரிக்கப்பட்ட சம்பள உயர்வு 8250 மாத்திரமே என்பதை பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ சுட்டிக்காட்டியுள்ளார். மோசடி நடவடிக்கைகள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு இலங்கை சுங்க திணைக்களம் பொதுமக்களை எச்சரித்துள்ளது. சுங்க தலைவர் ஜெனரலின் பெயர் மற்றும் பதவியை பயன்படுத்தி பல்வேறு நபர்களிடமிருந்து வாட்ஸ்அப் செய்திகள் மூலம் பணம் கோரும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட மோசடி குறித்து இலங்கை சுங்க திணைக்களத்திற்கு தகவல் கிடைத்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த மோசடி வாட்ஸ்அப் எண்ணை பயன்படுத்தி வங்கி கணக்கு எண்களையும் குறிப்பிட்டு பல்வேறு காரணங்களை கூறி செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்த மோசடி நபர்களின் நடவடிக்கைகளுக்கு இரையாக வேண்டாம் என சுங்க திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளது. அத்தகைய கோரிக்கை பெறப்பட்டால் அருகிலுள்ள போலீஸ் நிலையத்திற்கு தெரிவிக்குமாறும் சுங்க திணைக்களம் வேண்டுகோள் விடுத்துள்ளது.
பாதாள உலக குழு உறுப்பினர் கடைமுழு சஞ்சீவ மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியவருக்கு சடத்தரணி வேடத்திலே வந்த பெண் ஒருவர் ஆயுதத்தை வழங்கியமே தெரிய வந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இதனை போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளதுடன் இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் உள்ள 5ஆம் இலக்க நீதவான் நீதிமன்றத்திற்குள் இன்று காலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல் கும்பலைச் சேர்ந்த சஞ்சீவ குமார சமரரத்ன என்ற கனேமுல சஞ்சீவ கொல்லப்பட்டார். பெபிலியான திவளப்பட்டிய பிரதேசத்தில் உள்ள ஆடை தொழிற்சாலையொன்றில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெகிவளை கல்கிசே மாநகர சபை தெரிவித்துள்ளது. இந்த தீ விபத்து நேற்றிரவு 11:30 மணியளவில் ஏற்பட்டுள்ளது. தீ விபத்திற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் தீயினால் ஆடை தொழிற்சாலையில் இருந்த பல்வேறு பொருட்கள் முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீயணைப்பு படையினர் இணைந்து இன்று புதன்கிழமை அதிகாலை 5 மணியளவில் தீப்பரவலை கட்டுப்படுத்தியுள்ளதாகவும் தெகிவளை கல்கிசே மாநகர சபை மேலும் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் நோக்கி ஆசிரியர்களுடன் பயணித்த பேருந்தை இலக்கு வைத்து கல்வீச்சு தாக்குதல் ஒன்று நடத்தப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குறித்த தாக்குதலானது நேற்று மாலை பளை பகுதியில் வைத்து இடம்பெற்றுள்ளது. குறித்த விடயத்தை இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் உப தலைவர் தீபன் திலீசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அந்த அறிக்கையில் யாழ்ப்பாணத்தில் இருந்து முல்லைத்தீவு பாடசாலைகளுக்கு சென்று வரும் ஆசிரியர்களின் பேருந்து நேற்று முன்தினம் தனியார் சிலருடன் இணைந்து போக்குவரத்து காவல்துறையினரால் குறித்த வாகனம் பரந்தனில் வழிமறிக்கப்பட்டுள்ளது. இதன்போது வாகன சாரதி உள்ளிட்ட ஆசிரியர்கள் சிலர் அச்சுறுத்தப்பட்டுள்ளனர். கஷ்ட பிரதேச பாடசாலைகளுக்கு செல்வதற்கான போக்குவரத்து பிரச்சினைகளுக்காக தாம் இவ்வாறு வாகனம் ஒன்றை வாடகைக்கு அமர்த்தி சென்று வருவதாக தெரிவித்த போதும் காவல்துறையினர் அவ்வாறு செல்ல முடியாது என்று தெரிவித்து தண்டம் விதித்துள்ளனர். குறித்த காவல்துறையினரின் அடாவடித்தனத்தின் போது வேறு நபர்கள் சிலர் அருகில் இருந்ததாகவும் அவர்களின் தூண்டுதலின் பேரிலே ஆசிரியர்கள் பயணித்த வாகனத்துக்கு இடையூறு விளைவிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். காவல்துறையினரின் இத்தகைய முறையற்ற செயற்பாடுகளின் பின்னணியில் சிலர் செயற்பட்டிருந்த நிலையில் நேற்று மாலை முல்லைத்தீவிலிருந்து ஆசிரியர்கள் யாழ்ப்பாணம் திரும்பும் வழியில் பளைப்பகுதியில் வைத்து கல்வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று முன்தினம் காவல்துறையினரின் செயற்பாட்டுக்கும் ஆசிரியர்கள் மீதான நேற்றைய தாக்குதலுக்கும் தொடர்புள்ளதாகவே சந்தேகம் எழுகின்றது. இதுகுறித்து வடக்கு ஆளுநர் உடனடியாக பொருத்தமான நடவடிக்கை மேற்கொண்டு குறித்த குற்றத்தை புரிந்தவர்களும் உடந்தையாக செயற்பட்டவர்களும் உடனடியாக கைது செய்யப்பட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றோம். வெளி மாவட்டங்களுக்கு செல்லும் ஆசிரியர்களின் போக்குவரத்து மற்றும் விடுதி வசதிகள் குறித்து எந்தவொரு கரிசனையும் அற்று செயற்படும் அரசாங்கம் ஆக குறைந்தது ஆசிரியர்கள் பாதுகாப்பாக சென்று வருவதற்கேனும் ஆவணம் செய்ய வேண்டும். மேலும் காவல்துறையினரின் முறையற்ற வகையில் செயற்படுவதையும் ஏனையவர்களுக்கு முறையற்ற வகையில் உடந்தையாக செயற்படுவதையும் கட்டுப்படுத்த வேண்டும் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் அடையாள அட்டையை எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தின் பின் வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும் என டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. அத்துடன் இதற்கான தரவுகளை பெற்றுக்கொள்ளும் முறைமைகளை தயாரிக்கும் பணிகள் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் எரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், பிரதேச செயலகங்களின் செயற்பாடுகள் ஊடாக தரவுகளை வழங்குவதற்காக பொதுமக்களுக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக இணையம் மூலமான திட்டம் ஒன்றும் தற்போது செயல்படுத்தப்பட்டுள்ளது. முதலாம் கட்டத்தின் கீழ் டிஜிட்டல் அடையாள அட்டைகளை விண்ணப்பிப்போரின் நிழற்படம் மற்றும் கைவிரல் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. இரண்டாம் கட்டத்தின் கீழ் கண்வெளிகளின் அடையாளத்தை உள்ளடக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதிதாக அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ள விண்ணப்பிப்போருக்கு முதலாம் கட்டத்தின் கீழ் டிஜிட்டல் அடையாள அட்டையை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் பழைய அடையாள அட்டைகளுக்கான டிஜிட்டல் அடையாள அட்டைகளையும் விநியோகிக்க திட்டமிடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாடளாவிய ரீதியில் தேங்காய் தட்டுப்பாடு அதிகரித்து வரும் நிலையில் தெங்கு பயிற்சிகை வலுவூட்டல் திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆரம்ப நிகழ்வு இன்று காலை 9 மணிக்கு கம்பகா மாவட்ட படுவத்த நாரங்கொட பாலுவில் உள்ள ரத்னஸ்ரீ கனகராம பொத்குல் விகாரையில் இடம்பெற்றுள்ளது.
தெங்கு பயிற்சிகையில் தற்போது நிலவும் சவால்களை எதிர்கொள்ளும் தேவைக்கு ஏற்ப நாடளாவிய ரீதியில் செயல்படுத்தப்பட்டு வரும் கேப்ருக்க சங்கங்களை மறுசீரமைத்து அதிகாரமளிப்பதற்கான விசேட திட்டத்தொடரின் முதல் நிகழ்ச்சி திட்டம். இந்த திட்டத்துடன் இணைந்து தென்னை உற்பத்தி மற்றும் தென்னை சார்ந்த சிறு தொழில்களில் தொழில்நுட்ப அறிவு மற்றும் சங்க உறுப்பினர்களை ஊக்குவிக்கும் நடவடிக்கைகள் என்பன இன்று முதல் செயல்படுத்தப்படும். உற்பத்திக்கு உள்ளீடுகளை வழங்குதல், உற்பத்தி செய்தல் மற்றும் தயாரிப்பு சந்தைப்படுத்தல், தொடர்புகளை ஏற்படுத்துதல் என்பன கேப்ருக சங்க வலையமைப்பின் முக்கிய நோக்கங்களாகும். கேப்ருக நிதி முகாமைத்துவ சபை மற்றும் கம்பகா மாவட்ட தெங்கு உற்பத்தி சபையின் பிராந்திய அலுவலகம் என்பன இந்த நிகழ்ச்சி திட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளது. குடிநீர் பாவனை தொடர்பில் பொதுமக்களுக்கு நீர் வழங்கல் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அறிவுறுத்தலை வழங்கியுள்ளது. இதன்படி நாட்டில் தற்போது வறட்சியான காலநிலை நிலவுவதால் குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு அறிவித்தல் வழங்கப்பட்டுள்ளது. தற்போதைய வறட்சியான காலநிலையால் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருகிறது. அத்துடன் அதிகரித்து வரும் வெப்பம் காரணமாக மக்களிடையே நீரின் பாவனையும் அதிகரித்து காணப்படுகின்றது. இதனால் நீர் விநியோகத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே வாகனங்களை கழுவுதல் மற்றும் வீட்டு தோட்ட பயிற்சிகை என்பவற்றுக்கு நீரை பயன்படுத்துவதை குறைத்து அத்தியாவசிய அன்றாட தேவைகளுக்கு மாத்திரம் பயன்படுத்துமாறு நீர் வழங்கல் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அறிவுறுத்தியுள்ளது. இத்துடன் அகிலம் நியூஸின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.